ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே இந்த ஆராதனை ஆண்டவர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தெய்வமே, இதோ இந்த அருமையான துதி ஆராதனையை விரும்புகிற பரலோக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடான கோடி தூதர்கள் உம்மை போற்றி பாடி சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வண்ணமாய் இந்த பூமியிலே உம்மை அறிந்து நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனமும் ஆராதிக்கிறார்கள் ஐயா. பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். உம்முடைய வார்த்தையிலே நிலை கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழுவதற்காய் ஆண்டவரே நிற்கிறார்கள். ஆகவே இந்த ஆராதனையானது அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வரும் பொழுது அது பரலோக தேவனை மகிமைப்படுத்தவும், கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலமான உம்முடைய அபிஷேகம், விடுதலை, தேவனுடைய மகிமையான அதிசயங்களை காணுவதற்கு என் தேவன் உதவி செய்யுங்க. முழுவதுமாய் ஆண்டவரே சுவாமி, இந்த முழு ஆராதனையிலும் உம்முடைய பரலோக பிரசன்னமும் மகிமையும் கடந்து வந்து அவர்களை நடத்துவதாக ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் எம்மேல் அன்பு வைத்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே,
என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீ சொன்னாலாகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. 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 வாக்கியம் எபேசியர் 1 அதிகாரம் 3 தொடக்கம் 14 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தளில் நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய சித்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறீர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுலத்தின்படி இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சாரமாயிருக்கிறார். வாசிக்கப்படும் வாக்கியம் வாசித்தாயிற்று. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்க நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்க நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. கிருபையே கிருபையே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. கிருபையே கிருபையே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்க நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்க நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. காலைதோறும் திருப்தியாக்கும் உம் கிருபையால் உம் சாயலால் நான் திருப்தியாகுவே. நான் கடந்து சென்று வீடு திரும்பி வரும் வரையிலும் உம் கிருபை தாங்குவதால் நன்றி சொல்கிறேன். காலைதோறும் திருப்தியாக்கும் உம் கிருபையால் உம் சாயலால் நான் திருப்தியாகுவே. நான் கடந்து சென்று வீடு திரும்பி வரும் வரையிலும் உம்
தாங்குவதால் நன்றி சொல்கிறேன். நான் நிற்பதும் நிலைப்பதும் உயிர் வாழ்வதும் உங்க கிருபையே. நான் நிற்பதும் நிலைப்பதும் உயிர் வாழ்வதும் உங்க கிருபையே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்க நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. வேதனையும் துன்பங்களும் நெருங்கி வந்தாலும் விலகாத தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். உலகத்தின் முடிவு வரை இருப்பேன் என்றவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதில்லை. வேதனையும் துன்பங்களும் நெருங்கி வந்தாலும் விலகாத தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். உலகத்தின் முடிவு வரை இருப்பேன் என்றவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதில்லை. உங்க பாசந்தா உங்க நேசந்தா உங்க இரக்கம்தா என்னை வாழ வைக்குதே. உங்க பாசந்தா உங்க நேசந்தா உங்க இரக்கம்தா என்னை வாழ வைக்குதே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்க நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்க நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. சுவிசேஷ வாக்கியம் மாற்கு 6ஆம் அதிகாரம் 14 முதல் சில வசனங்கள். அவருடைய பெயர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானன் மரித்தோர் இருந்தெழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளின் ஒருவனை போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்ட பொழுது அவன், நான் சிரசேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோர் இருந்தெழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமில்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லி கேட்டு வந்தான்.
பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது, ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடே கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றான். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்திருந்தவர்கள் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்தார். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வாரம் எமது வாசிப்பானது நற்செய்தி புத்தகமாகிய மாற்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 29ஆம் வசனம் வரையிலான வேத பகுதியாகும். மேலும் இங்கே நடைபெறுகின்ற சம்பவமானது வேதத்தில் காணப்படும் மிக குழப்பமான, சரியான தெளிவை வழங்காத, திரிக்கப்பட்ட, மிகவும் தீமையான பாகங்களில் ஒன்றாக நாம் இந்த வேத பகுதியை பார்க்கின்றோம். இந்த பகுதியானது இவ்வளவு குழப்பமாக இருக்க காரணம், இயேசுவின் உறவினத்தானும் இயேசுவுக்கு முன்னோடியாகவும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மேசியா இந்த இயேசுதான் என்பதை முதலில் அறிவித்தவனும், வனாந்தரத்தில் மனம் திரும்புதலை குறித்து மிக ஆணித்தனமாக வல்லமையாக பிரசங்கித்து மக்களை யோர்தான் நதிக்கு அழைத்து சென்று ஞானஸ்நானம் கொடுத்தவனுமான யோவான் ஸ்நானகன் மிக கொடூரமான மற்றும் பயங்கரமான விதத்தில் தன் மரணத்தை சந்திப்பதை நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் இந்த சம்பவத்துக்கூடாகவும் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்கள் இருக்கிறது என்பதை முதலாவது நான் கூற விரும்புகிறேன். அவற்றில் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை, யதார்த்தம் என்னவென்றால், உடைந்து போன, சீர்குலைந்த, தீமை நிறைந்த ஒரு குழப்பமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையில் யோவானுடைய தலையானது துண்டிக்கப்பட்ட பின்பு இந்த பகுதியானது ஏன் யோவானுக்கு அப்படி நடந்தது, அது நடப்பதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி கூறுகிறது. யோவான் கொலை செய்யப்பட்ட பின்பு என்ன நடந்தது என்றால், இயேசு நாடு முழுவதும் இன்னும் நன்கு அறியப்பட்டவராகவும் பிரபலமானவராகவும் விளங்க ஆரம்பித்தார். எனவே இயேசு யார் என்று அனைவரும் தங்கள் கருத்தை தெரிவிக்க தொடங்கினார்கள். அவரை குறித்து பலவிதமான கருத்துக்கள் மற்றும் குழப்பங்கள் இருந்தது. சிலர் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகன் என்று ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பித்தார்கள். அதனால்தான் இத்தகைய அதிசயங்கள், அற்புதங்கள் அனைத்தும் அவர் மூலமாக நடக்கின்றது என்று அவர்கள் நம்பி அந்த செய்தியை பரப்ப தொடங்கினார்கள். வேறு சிலர் அவர் எலியா என்று கூறினார்கள். முன்பு இருந்த மற்ற தீர்க்கதரிசிகளைப் போலவே அவரும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததால் அவர் எலியா என்று அவர்கள் நம்பி அறிவித்து வந்தார்கள். எனவே இயேசு யார் என்பதை பற்றிய அநேக கருத்துக்களும் குழப்பங்களும் அங்கே காணப்பட்டது. மேலும் நிறைய பொதுவான கருத்துக்கள் கூட, அவரை குறித்த பொது கருத்துக்கள் கூட இருந்தது. ஆனால் ஏரோது ராஜா இவை அனைத்தையும் ஊகித்து, யோவான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டான், இயேசுதான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த யோவான் என்று
அவன் உறுதியாக நம்ப ஆரம்பித்து விட்டான். காரணம், யோவான் ஸ்நானகனின் மரணத்துக்கு தான் காரணம் என்ற உண்மையை அவன் மறைத்து வைத்திருந்தான். இப்போது அந்த முழு பின்னணியும் வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த பகுதியானது கதையின் மீதி பகுதியை பற்றி நமக்கு பேசுகின்றது. யோவானை பிடித்து முதலில் கைது செய்து சிறையில் அடைக்கும்படி கட்டளையிட்டவன் இந்த ஏரோது தான். அவன் இப்படி செய்வதற்கு காரணம், அவன் தனது சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியாகிய ஏரோதியாளை திருமணம் செய்து கொண்டதுதான் காரணம். அதாவது ஏரோது தன் சகோதரனின் மனைவியை அங்கே வைத்திருந்தான். ஏரோதை கூப்பிட்டு, உன் சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருப்பது நியாயமில்லை என்று அறிவித்து அவனை எச்சரிக்கக்கூடிய ஒரு தைரியமும் துணிச்சலும் யோவான் ஸ்நானகனுக்கு இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்பு யோவானை முழு பகையாய் பகைத்தது அந்த ஏரோதியாள், அதாவது ஏரோதின் மனைவி. ஏரோது கூட இதை அவ்வளவு பாரதூரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த தகாத உறவை கண்டித்து பேசியதால் ஏரோதியால் இதை மனதிலே வைத்து கொண்டு தனக்குள்ளே ஒரு பகை உணர்வை, ஒரு வெறுப்புணர்வை வளர்க்க ஆரம்பித்தாள். அதனால் யோவானை கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோதியால் அங்கே விரும்பினாள். ஆனால் அவளால் அதை செய்ய முடியவில்லை. ஏரோதுக்கு உண்மையில் யோவானை குறித்து ஒரு விதமான தேவ பயம் இருந்தது. மேலும் அவனை ஏரோது நீதிமான் என்றும் பரிசுத்தமானவன் என்றும் அடையாளம் கண்டு அவனை பத்திரமாய் பாதுகாத்து வந்தான். சத்தியத்தை கூறி உண்மையை யோவான் வெளிக்கொண்டு வந்ததை குறித்து, அவனது தைரியத்தை குறித்தும் ஏரோது அறிந்த பின்பு அவன் தனது வழியிலிருந்து அவன் பின்வாங்கவில்லை. உண்மையிலே யோவானை குறித்து கொஞ்சம் பயம் அவனுக்குள் இருந்தது. உண்மையில் யோவானிடம் காரியங்களை கேட்டறியவும் மிக ஆர்வமுள்ளவனாக அவன் இருந்தான். யோவான் பேசுவதை குறித்து ஏரோது கேட்டபோது அவன் மிகவும் குழப்பம் அடைந்தான். ஆனாலும் அவன் சொல்லுவதை கேட்க விருப்பமுள்ளவனாக இருந்தான் என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. ஏரோது என்கிற பட்டம் அந்த நேரத்தில் ஆட்சி செய்தவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டமாக இருந்தது. இந்த குறிப்பிட்ட ஏரோது இயேசுவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட ஏரோது அல்ல. இவன் அதற்கு பிற்காலத்தில் இருந்த ஒரு ராஜாவாக தான் காணப்பட்டான். மீண்டும் கூறுவதாயின், இது வெறுமனே ஒரு தலைப்பு மட்டுமே. உண்மையில் அவனது பெயர் அது அல்ல. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஏரோது யோவான் சொல்வதை கேட்க விருப்பமுள்ளவனாக இருந்தான். யோவானுடைய கண்டிப்பு அவனுக்கு ஒரு குழப்பமாக இருந்தாலும் அவனை என்ன செய்வதென்று அவனுக்கே தெரியாமல் இருந்தது. அதே சமயம் ஏரோதியாளுக்கும் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது தவறானது உணர்த்தப்பட்ட போது அவள் அதை ஏற்க மறுத்தாள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல அனைவரும் கர்த்தருடைய வார்த்தையை பாராட்டவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ போவது இல்லை. பரிசுத்த ஆவியான ஒரு பாவத்தை உணர்த்தி சத்தியத்துக்குள் நடத்தும் போது மக்கள் அதற்கு 2 விதங்களிலே பிரதியுத்தரவு அல்லது பதில் அளிப்பதுண்டு. சிலர் அதை நிதானமாய் ஆராய்ந்து பார்த்து அதை தங்கள் வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் அதை முற்றிலும் நிராகரித்து கோபப்படுவார்கள் அல்லது சொல்பவர்களை பகைப்பார்கள். மேலும் இந்த 2 பக்கத்துக்கும் இல்லாமல் இடையில் நிற்பவர்களும் கூட இருக்கிறார்கள். அதாவது இந்த ஏரோதை போன்றவர்கள். அவர்கள் ஆர்வமாக இருந்தாலும் அவர்கள் அதற்கு முழுமையாக பதிலளிக்க மாட்டார்கள். அதாவது அவர்கள் அதை முற்றிலும் நிராகரிக்க மாட்டார்கள். அந்த பாவத்தை முற்றிலும் நிராகரிக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த நடுத்தர இடத்தில் இருப்பார்கள். அதாவது நீங்கள் அந்த நடுத்தர இடத்தில் இருக்கும் போது உங்களுக்கு ஏற்படும் துரதிர்ஷ்டமான நிலை என்னவென்றால், நீங்கள் அனலாகவும் இருக்க மாட்டீர்கள், குளிராகவும் இருக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட வெதுவெதுப்பான நிலையில் நீங்கள் இருக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் இந்த ஏரோதுவை போல செயல்படுவீர்கள். அதாவது ஒரு குழப்பமான நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பாருங்கள், அவன் நேரடியாக யோவான் ஸ்நானகனை கொலை செய்யவில்லை. ஆனாலும் அவனை கொலை செய்வதற்கான கட்டளையை அவனே கொடுக்கின்றான். அதனால்தான் இங்கே நடுநிலையான ஒரு இடம் கிடையாது. ஒன்று நாம் இயேசுவுக்கு ஆதரவாக இருக்க முடியும், அல்லது இயேசுவுக்கு எதிராக இருக்க முடியும். இந்த 2க்கும் நடுவான நிலை என்ற ஒரு நிலை கிடையாது. ஒன்று நீங்கள் இயேசுவின் சார்பாக இருக்க வேண்டும், அல்லது இயேசுவுக்கு எதிராக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த நடுக்கோட்டில் விளையாட முயற்சித்தால் அது உங்களை ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளி விடுவதோடு அது உங்களை முற்றிலுமாக குழப்பிவிடும். மேலும் இயேசுவுக்கு
தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் எதிரான விடயங்களை செய்பவர்களாக இருப்பீர்கள், அல்லது அப்படி செய்ய உங்களை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கும். சரி, என்ன நடந்தது என்று பார்ப்போம். ஒரு திட்டமிடப்பட்ட சூழ்ச்சி அல்லது ஒருவித சதி உருவாக்கப்பட்டு வந்தது. ஏரோதின் பிறந்த நாளானது அதற்கு சரியான நேரமாக அமைந்தது. அவன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி இருந்தான். அப்போது முக்கிய பிரமுகர்கள், விருந்தினர்கள் யாவரும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஏரோதியாளின் மகள் உள்ளே வந்து ஏரோதுவையும் அந்த இரவு விருந்துக்கு வந்த விருந்தாளிகளையும் நன்றாக கவரும் விதத்திலே, உணர்ச்சிகளை தூண்டும் விதத்திலே கவர்ச்சிகரமாக அவள் நடனமாடி அவர்களை மகிழ்வித்தாள். இதனால் ராஜா மிகவும் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறான். அவன் அவசரப்பட்டு மிக மோசமான ஒரு வாக்குறுதியை அந்த பிள்ளைக்கு கொடுக்கின்றான். அந்த சிறு பெண்ணிடம் அவன் கூறுகிறான், உனக்கு என்ன வேணாலும் நீ என்னிடத்தில் கேள், நான் அதை நிறைவேற்றி தருவேன் என்பதாக அவன் வாக்கு கொடுக்கின்றான். அவன் அவளுக்கு வெகுமதி அளிக்க விரும்பினான். நான் அதை உனக்கு நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்குறுதியும் அளித்தான். நீ எதை கேட்டாலும், அதாவது என்னுடைய ராஜ்யத்திலே பாதியை கேட்டாலும் கூட நான் அதை உனக்கு தருவேன் என்று அவன் சத்தியம் பண்ணி கொடுத்தான். அதனால் அவள் தன் தாயிடம் ஓடி சென்று தன் அம்மாவையும் இந்த காரியத்திலே எப்படியாவது சம்பந்தப்படுத்தி கொண்டாள் அல்லது ஈடுபடுத்தி கொண்டாள். நான் என்ன கேட்க வேண்டும் என்று அவள் ஓடி போய் தன் தாயிடம் கேட்டால், உடனே அவள் யோவான் ஸ்நானகனின் தலையை கேள் என்று தன் மகளிடம் கூறி அனுப்புகின்றாள். எனவே ஏரோதியாளின் மகள் திரும்பவும் விருந்து சாலைக்குள் வந்து யோவான் ஸ்நானகனின் தலையை இப்பொழுது சிறைச்சேதம் செய்து அதை ஒரு தட்டிலே வைத்து கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிடும் என்பதாக அவள் கேட்டுக்கொண்டாள். பின்னர் ராஜா தன் இரவு விருந்தினர்களுக்கு முன் வெட்கமடைய முடியாதபடியினாலே, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றபடியினாலும் ஏரோதியாளின் மகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவன் தீர்மானிக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் அவன் இந்த காரியத்தை செய்ய விரும்பாதவனாக இருந்தான். மாறாக அவன் ஒரு மரண தண்டனை நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட தன் ராஜ்யத்தில் இருந்த ஒரு ஊழியக்காரனை, ஒரு வேலைக்காரனை அழைத்து அவனிடத்திலே கூறி அனுப்புகிறான். யோவானின் தலையை சிறைச்சேதம் செய்து அதை ஒரு தட்டிலே வைத்து கொண்டு வரும்படியாக அவனுக்கு கட்டளை கொடுக்கின்றான். அந்த மனிதன் போய் சிறைச்சாலையில் இருந்த யோவான் ஸ்நானகனின் தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து அதை கொண்டு வந்து கொடுக்கின்றான். மிகவும் கோரமான, அதிர்ச்சியான, ஒரு குழப்பமான ஒரு தீய செயலை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அவர்கள் யோவான் ஸ்நானகரின் தலையை அந்த பெண்ணுக்கு பரிசாக கொடுத்தார்கள். அவள் அதை கொண்டு போய் தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்விப்பட்டதன் பின் யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்து அவனுடைய உடலை கொண்டு போய் ஒரு கல்லறையிலே வைத்தார்கள். பின்னர் இயேசு அதை குறித்து கேள்விப்பட்டு அவர் வருத்தம் அடைந்தவராய் தம்முடைய சீஷர்களை அங்கே அவரோடு கூட ஒரு அமைதியான, தனிமையான ஒரு இடத்துக்கு வருமாறு அவர்களையும் அழைத்து கொண்டு போக தீர்மானிக்கின்றார். ஆனால் உண்மையிலே அவர்கள் அந்த தனிமையான இடத்துக்கு செல்வதற்கு முன்னமே மீண்டும் ஒரு கூட்டம் மக்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களிடத்திலே ஊழியத்தை பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே இது மிகவும் ஒரு துக்ககரமான, துன்பகரமான ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. ஒரு குழப்பமான கதையில் நாம் குறிப்பிட விரும்புகின்ற விஷயம் இதுதான். நாம் இயேசுவை பின்பற்றுவதாலும் சத்தியத்தை பேசுவதாலும் விழுந்து போன விகற்பமான இந்த சீர்குலைந்த உலகத்தில் இருந்து வரக்கூடிய எல்லா விளைவுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு விடுவோம் என்கிற உத்தரவாதம் நம் வாழ்க்கைக்கு கிடையாது. உண்மையிலே நம்முடைய விசுவாசம், சாட்சி மற்றும் இயேசுவின் சாட்சியாக வாழ்வது நிமித்தமாக கடுமையான விளைவுகளை கூட நமக்கு சில நேரம் சந்திக்க நேரிடலாம். நம் உயிரை கூட சில நேரம் இழக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். நான் முன்பு குறிப்பிட்டது போல் அனைவரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. கடைசி செய்தியில் கூட நான் கூறியிருந்தேன், வேதத்தின் சத்தியத்தை, தேவனை குறித்த உண்மையை, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லோரும் அதை சரியாக ஏற்றுக்கொள்வதில்லை. சிலர் அதை மிக மோசமாக பார்க்கின்றார்கள். இதனுடைய அர்த்தம் நாம் உண்மையை பேசுவதை நிறுத்த வேண்டும் என்பதல்ல, அல்லது நாம் இயேசுவை பின்பற்றுவதிலிருந்து பின்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் அல்ல.
நம் வாழ்வில் வரக்கூடிய எத்தகைய விளைவுகளையும் நாம் பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும். அந்த விளைவுகள் எப்போதெல்லாம் வரக்கூடும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருப்பவர்களாக இருப்பதோடு அவை ஏற்படும் போது சற்றேனும் அந்த சூழ்நிலை நிமித்தம் அதிர்ச்சி அடையாமல் அதற்கு தைரியமாய் முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுவதற்கான வெகுமதி நமக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த உலகில் ஒரு பொல்லாத எதிரி நமக்கு இருக்கிறார். இயேசுவை பின்பற்றி கீழ்ப்படிந்து உண்மையை பேசுகிறவர்களை நிறுத்தவும், அவர்களை அமைதியாக்கவும், துன்பப்படுத்தவும், திருடவும், கொல்லவும், அழிக்கவும் அவன் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறான். இந்த உலகத்தில் கிரியை செய்யும் ஆவியானது உண்மையை அல்லது சத்தியத்தை விரும்புவதில்லை. அதற்கு அந்த ஆவிக்கு சத்தியத்தை பிடிக்காது. அந்த ஆவியானது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் காரியங்களை சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் நாம் வாழும் உலகத்தில் காணப்படும் உண்மையான நிலை, யதார்த்தம் அதுதான். நம்முடைய நிலைமை என்னவாக முடிந்தாலும் யோவான் எப்படி உண்மையாக இருந்தாரோ அது போலவே நாமும் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். யோவான் நமக்கு வெறும் தோற்றுப்போன ஒருவரை போல நம் வாழ்க்கையிலே தோன்றலாம். ஆனால் உண்மையில் இயேசுவுக்காக ஒரு இரத்த சாட்சியாக யோவான் அங்கே மரித்ததை பார்க்கின்றோம். அவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய வாக்குத்தத்தம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவருடைய வெகுமதியானது இன்னும் அதிகமாக இருக்கும். தங்கள் விசுவாசத்து நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள், தங்கள் விசுவாசத்து நிமித்தம் கொலை செய்யப்படுகிறவர்கள் நித்திய வெகுமதியையும் சிறந்த மேன்மையான உயிர்த்தெழுதலையும் பெறுவார்கள். ஆகவே நாம் பூமிக்குரிய மனநிலையை மட்டும் அந்த கருத்தில் நாம் இராமல் உள்ளார்ந்த மனப்பான்மையுடன் சிந்தித்து ராஜாதி ராஜாவும் சத்தியமும் நித்தியவுமான அவருடைய ராஜ்யத்துக்காக மாத்திரமே நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பூமியிலே நாம் வாழும் இந்த வாழ்க்கையானது தற்காலிகமானது மற்றும் மிக மிக குறுகியது. ஆனால் நித்திய வாழ்க்கையானது என்றென்றைக்கும் நீடிக்கும். ஆகவே நாம் துன்புறுத்தப்படக்கூடிய இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டாலும், நம் விசுவாசத்து நிமித்தம் நாம் சிறையிலே அடைக்கப்பட்டாலும், ஏன் கொல்லப்பட்டாலும், யோவான் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அது போல நாமும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய பாடுகள் சபை வரலாற்றிலும் மனித வரலாற்றிலும் உலகம் முழுவதிலும் உள்ள விசுவாசிகள் ஏன் இன்றும் கூட அவைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன, நடந்து கொண்டுதான் வருகின்றன. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக நிற்பதாலும் சத்தியத்தை மட்டுமே பேசுவதாலும் அவர்கள் இவ்வுலகத்தாரால் துன்புறுத்தப்படுகின்றார்கள். இது மிகவும் துரதிர்ஷ்டமான ஒரு உண்மையாக காணப்படும். ஆனால் நீங்கள் தேவனுக்காக உண்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று நான் திரும்ப திரும்ப உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தைரியமாக இருங்கள், உண்மையாக இருங்கள், பின்வாங்காதீர்கள். ஏனென்றால் பெரிய வெகுமதி நமக்கு இருக்கின்றது. இந்த பூமியிலே நாம் என்ன விலை கொடுத்தாலும் அது இணையற்ற மதிப்புக்குரிய வெகுமதியாக அது இருக்கும். கர்த்தர் அநீதியுள்ளவர் அல்ல, கர்த்தர் அநியாயம் செய்பவரும் அல்ல. அவர் நிச்சயமாகவே நமக்கு வெகுமதி அளிப்பவர். அவர் திருப்பி கொடுப்பார். அவர் வெகு விரைவில் துன்மார்க்கனை நியாயம் தீர்த்து நமக்கான அவரது நீதியை நிலைநாட்டுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சுகமளிப்பவரே, கருணையுள்ளவரே, என் கரத்தை பிடித்து நடத்துபவரே, நீர் அதிசயமானவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் நீர்தானே. சுகமளிப்பவரே, கருணை உள்ளவரே, என் கரத்தை பிரித்து நடத்துபவரே, அதிசயமானவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் நீர்தானே.
மனமிரங்குபவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பவரே. நீர் வாக்கு மாறாதவரே, நீர் வல்லமையுள்ளவரே, என் காரியங்களை வாய்க்க செய்பவரே. மேன்மையானவரே, நீர் மனமிரங்குபவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பவரே. நீர் வாக்கு மாறாதவரே, நீர் வல்லமையுள்ளவரே, என் காரியங்களை வாய்க்க செய்பவரே. ஆராதனை என் இயேசு ராஜனுக்கே. உண்மையுள்ளவரே, உறுதியாயிருப்பவரே, என் சார்பில் யுத்தம் செய்பவரே. நீரொப்பற்றவரே, நீரொளியாயிருப்பவரே, என்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பவரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் ஒருவரை பாத்திரரே, என் பாவங்கள் அனைத்தும் சுத்திகரித்தீரே. நீ பராக்கிரமம் நிறைந்தவரே, என் பாதுகாவலரே, என்னை வாழ வைக்கும் அற்புதரே சுவே. சுகமளிப்பவரே, மேன்மையானவரே, உண்மையுள்ளவரே, எங்கள் அதிசயமானவரே. நீ சுகமளிப்பவரே, மேன்மையானவரே, உண்மையுள்ளவரே, எங்கள் அதிசயமானவரே. தழும்புகளால் நீங்கள் குணமாயிருக்கிறீர்கள் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது ஒருவரையும் தொற்று குணமாக்குவதாக. எங்களோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் வாழ்க்கைகள் சுகம் பெறுவதாக. We speak your healing, the healing of Jesus Christ. Come on, everyone together. Hallelujah. Oh, சுகமளிப்பவரே,
அன்பின் மகா கிருபை நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளிலும் இதுவரை அப்பா உம்மை பாடி பாடலுக்கூடாக நன்றி சொல்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதே வண்ணம் அப்பா நாங்கள் இதுவரை செவிமடுத்த தேவ செய்திக்காக நன்றி சுவாமி. அந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, அந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமாப்பா, விசேஷமாக அநேகருக்கு சாட்சியுள்ளவர்களாக, அநேகருக்கு எடுத்துக்காட்டும் பிள்ளைகளாக, அநேகரை உம்மண்டை வழிநடத்தும் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மது வார்த்தையை நாங்கள் செவிமடுத்து அப்படியே இருந்து விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தத்தக்கதான கிருபையால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்தும் எங்களுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட வண்ணம் அப்பா, எதிர்காலத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை கட்டளிடுங்க. அதே போல் இந்த வேளையிலும் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒரு அருமையான பணி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. அநேகருக்கு உமது வார்த்தை சுவிசேஷமானது கடந்து செல்லத்தக்கதாக நீர் அவர்களை பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த அருமையான நாளுக்காக நன்றி. தொடர்ந்து மிகுதியான நாட்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக.